இன்றைக்கு மிக முக்கியமாக ராகுல் காந்தி அவர்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு மிக முக்கியமாக ஸ்டெபிலிட்டியாக பல்வேறு தேர்தல்களில் வெற்றி கூட்டணியாக அமைந்திருக்கிறதும் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த இருவருடைய கூட்டணி மட்டும்தான் இந்தியா பிளாக்கினுடைய ஒவ்வொரு கட்சிகளையும் இணைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக இருந்ததும் நிதர்சனமான உண்மை. அப்போ திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பந்தத்தை பிரிக்கிறதுக்கு பல்வேறு உளவு வேலைகளை பார்ப்பதாக காங்கிரஸை உள்ள பல தலைவர்களை RSS பிஜேபியினுடைய சித்தாந்தவாதிகளாக இன்றும் பிற்போக்குத்தனமாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த கூட்டணியை பிரிப்பதற்கு இதை கொண்டு போய் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸை பிரித்து விட்டால் திமுகவினுடைய ஆட்சி அதிகாரத்தை 2026 தடுத்து விடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையில் இருந்து இதை பண்ணுவதாக பல்வேறு பார்வைகளும் எழுந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். எது எப்படியோ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு கனிமொழி அவர்கள் டெல்லியினுடைய பயணத்துல திருமதி சோனியா காந்தி அவர்களையும் திரு ராகுல் காந்தி அவர்களையும் திருமதி பிரியங்கா அவர்களையும் சந்தித்ததாகவும் அதில் உள்ளார பேசப்பட்டது மிக முக்கியமாக காங்கிரஸ் கூட்டணி தெளிவாக மேல்மட்ட தலைவர்கள் மத்தியில திமுகவுடன் மட்டும்தான் போகும், அது தவிர வேற எந்த கூட்டணிக்கும் வாய்ப்பே இல்லைங்கிறது பேசப்பட்டதாகவும் அது சம்பந்தமாக சீட் ஷேரிங்கை பற்றி வரக்கூடிய காலங்களில் இனி ஒரு நாட்களில் அதை பற்றின ஒரு தெளிவான பார்வைகளை முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது.